ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆக்ஷன் வேர்பை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. வேர்புனா என்ன? ஒரு செயல், இல்லாட்டா ஒரு வினை, இல்லாட்டா ஒரு வேலை. இது எல்லாத்தையும் தான் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸாம்பிள், ஷீ ஏட் an ஆப்பிள். ஷீ ஏட் an ஆப்பிள் அப்படின்னா என்னது? அவள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாள். இதில் பார்த்திங்கன்னா ஷீனா என்னது? அவள். ஏட்டுன்னா சாப்பிட்டாள். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஏட். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாள்? an ஆப்பிள். இப்போ பாருங்கள், AEIOU இந்த மாதிரி வர வேர்டு எல்லாத்துலேயும் இந்த வேர்டு எல்லாத்தையும் நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். பொதுவாக வவ்வல்ஸ்னால் எது? AEIOU இது எல்லாத்தையும் தான் நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு இருக்கிறனால அதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன போடணும்? ஆன் தான் போடணும். வவ்வல்ஸ்க்கு முன்னாடி எப்போவுமே ஆன் தான் போடணும். ஆனால் சில வேர்டுக்கு அது மாறுபடும். அதை நம்ம பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஷீ ஏட் an ஆப்பிள். ஷீ அவள், ஏட்டுன்னா ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ். அவள் சாப்பிட்டு முடிச்சிட்டா, அதனால் நம்ம ஏட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க வர எக்ஸாம்பிள், we ran in the park. we ran in the park. நாங்கள் பூங்காவில் ஓடினோம். இதில் பாருங்கள், வீங்கிறது என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வி, நாங்கள். ran in the park. ரேன்னா என்னது? இது ஒரு ஆக்ஷன் வேர்ப். ரேன்னா ஓடுறது, அதாவது ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் தான் ரேன். சரியா? அப்போ ஓடணும். எங்கே ஓடணும்? இந்த பார்க். பார்க் உள்ளனால இந்த பார்க். நாங்கள் பூங்காவில் ஓடினோம். இது முடிஞ்சிட்டு பாஸ்ட் டென்ஸ், அதனால் ரன்னுக்கு பதிலாக ரேன் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்த ஆக்ஷன் வேர்பு நம்ம பார்க்க போகிறது ரீடு. ரீடுனா என்னது? படிக்கிறது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா, ஹீ ரீட்ஸ் எ புக். ஹீ ரீட்ஸ் எ புக். அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இது என்ன டென்ஸில் இருக்குது? வேர்பு கூட ஒரு எஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது என்ன டென்ஸு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வேர்பு ரீடு கூட எஸ் மட்டும் இருக்கிறனால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ வெளியில் நீங்கள் இன்னொருத்தவங்களை சந்திக்கிங்க. அவங்க உங்கள்கிட்ட கேட்கணும், உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹீ ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹீ ஸ்டடீஸ் இல்லாட்டா ஷீ ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோன்னா அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீனா அவன், ரீட்ஸ்னா படிக்கிறான், வாசிக்கிறான், ஏ புக்குனா ஒரு புத்தகம். இப்போ நம்ம அடுத்த ஆக்ஷன் வேர்பு பார்க்க போகிறது ரைட். ரைட்டுனா என்னது? எழுதுறது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, தே ரைட் லெட்டர்ஸ். தே ரைட் லெட்டர்ஸ். அவர்கள் கடிதங்கள் எழுதுகிறார்கள். இதில் தேனா அவர்கள், ரைட்டுனா எழுதுகிறார்கள், லெட்டர்ஸ்னால் கடிதங்கள். சரியா? இப்போ இது என்ன டென்ஸில் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஏன்னா பாருங்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவர்கள் கடிதங்கள் எழுதுகிறார்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க இப்போது அவங்கள பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது தான் தே ரைட் லெட்டர்ஸ். அவர்கள் கடிதங்கள் எழுதுகிறார்கள். இதுவரை கொஞ்சம் ஆக்ஷன் வேர்பு நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்காக 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் தமிழில். அவள் ஓடுகிறாள், அவன் கடிதம் எழுதினான். இது கரெக்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷில்.